முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான 5 ஆண்டு கால அஇஅதிமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டு எண்ணற்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரபல நாளிதழ் தினமணியின் இணையதளத்தில் புள்ளி விவரங்களுடன் பாராட்டு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தியது, காவேரி நடுவர்மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்தது உள்ளிட்ட முதலமைச்சரின் வரலாற்று சாதனைகளையும் பட்டியலிட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 5 ஆண்டு கால செயல்பாடுகள் குறித்து பிரபல நாளிதழான தினமணி இணையதளத்தில் பொறியாளர் திரு ரா கணேசன் எழுதியுள்ள கட்டுரையில் மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ள விலையில்லா திட்டங்கள் குறித்து வெகுவாக பாராட்டியுள்ளார். அதன்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 20 கிலோ அரிசி, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 3 லட்சம் குடும்பங்களுக்கு பசுமை வீடுகள், 12 லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா, 1,63 லட்சம் பயனாளிகளுக்கு மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி, பயனாளிகளுக்கு கறவை மாடு அல்லது ஆடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 60,000 மாடுகளும் 28 லட்சம் ஆடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. பிரசவத்திற்கான உதவி திட்டத்தின் கீழ் 31 லட்சம் கர்ப்பிணிகளுக்கு நிதி உதவி, திருமண உதவி திட்டத்தின் கீழ் 8 லட்சம் பெண்களுக்கு தலா 50,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. 32 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினியும் 31 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டியும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 1 செட் சீருடைக்கு பதில் 4 செட் சீருடைகள் மற்றும் புத்தகங்கள், நோட்டுகள், புத்தகப்பை, காலணி, கணித உபகரண பெட்டி, பள்ளி இடைநிற்றலை தவிர்க்கும் வகையில் 1 கோடி மாணவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை, 31 லட்சம் விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டம், 33 லட்சம் கிராம பெண்களுக்கு ஆண்டுதோறும் சானிட்டரி நாப்கின் வழங்குவது உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 221 துவக்கப் பள்ளிகள் புதிதாக தொடங்கப்பட்டது. 112 பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டன. 810 பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாகவும் 402 பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டன. 72,843 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 14,711 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி 39,058 கோடி ரூபாய் என்றும் 2011 முதல் 2016 வரையிலான அஇஅதிமுக ஆட்சியில் 84,568 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் உயர்கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 6,142 கோடி ரூபாய் என்றும் அஇஅதிமுக ஆட்சியில் 14,609 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் உயர்கல்வி பயில்வோர் சதவீதம் தேசிய அளவில் 44.8% அதிகரித்துள்ளதும் அந்நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இதுவரை 172 ஆரம்ப சுகாதார மையங்கள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. 30 படுக்கை மற்றும் பிற வசதிகளுடன் தரம் உயர்த்தப்பட்ட 122 ஆரம்ப சுகாதார மையங்கள் துவங்கப்பட்டுள்ளன. 14,707 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 13,30,000 பேர் பயன்பெற்றுள்ளனர். கடந்த திமுக ஆட்சியின் போது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளே அதிக அளவில் பயன்பெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் வேளாண் துறைக்கு 7,655 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அஇஅதிமுக ஆட்சியில் வேளாண் துறைக்கு 23,583 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் உணவு உற்பத்தி 76 லட்சம் டன்னாக இருந்ததாகவும் தற்போது 128 லட்சம் டன்னாக உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தினசரி பால் கொள்முதல் 20,70,000 லிட்டர் என்றும் அஇஅதிமுக ஆட்சியில் 29,40,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டை பொறுத்தவரை கடந்த திமுக ஆட்சியில் 30,000 கோடி ரூபாய்க்கும் குறைவாக இருந்ததாகவும் அஇஅதிமுக ஆட்சியில் 62,522 கோடி ரூபாயாக உயர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் பதிவு செய்துள்ள சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோர் எண்ணிக்கை தற்போது 5,30,000 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு மற்றும் குறுந்தொழில்களின் முதலீடு
அஇஅதிமுக ஆட்சியில் 88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. புதிதாக 14 தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசு பணிகளில் 3,03,000 பேர் பணியமர்த்தப்பட்டதையும், வேலைவாய்ப்பு முகாம் மூலம் 1,28,000 பேர் பணி நியமனம் பெற்றதையும் தினமணி நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது. மின் உற்பத்தியை பொறுத்தவரை கடந்த திமுக ஆட்சியில் 8,000 மெகாவாட்டாக மின் உற்பத்தி இருந்தது என்றும், அஇஅதிமுக ஆட்சியில் 15,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. 165 கோடி ரூபாய் செலவில் 12 புறவழிச்சாலைகள், 3,000 கோடி ரூபாய் செலவில் 1,793 பாலங்கள் மற்றும் சிறு பாலங்கள், 20,000 கோடி ரூபாய் செலவில் 48,980 கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இவை தவிர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்தியது. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்தது. சிறு பேருந்துகளை அறிமுகப்படுத்தியதுடன் 6,500 புதிய பேருந்துகளை வாங்கியது. மெட்ரோ ரயிலுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதல் கட்டப் பணியினை விரைவு செய்தது. 8,500 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 2,313 குடும்பங்களுக்கு குடியிருப்பு வழங்கப்பட்டது. சென்னையில் கடும் வெள்ளம் காரணமாக சுகாதார பிரச்சினைகள் வராமல் தடுக்க அஇஅதிமுக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மத்திய அரசின் குழு பாராட்டு தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழை எளியோருக்கு பயன்படும் அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர் உள்ளிட்டவை குறித்தும் தினமணி நாளிதழின் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது.